ஈமான் காசி, ஐம் ஷூர் யூ கைஸ் ஆல் நோ அபவுட் ஹிம். எல்லாருக்கும் ஈமான் காசின்றது யாருன்றது நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன். இஃப் நாட் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டா யாரு அவரு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நல்லாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் வந்து என் சேனலில் போட்டிருக்கேன். அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எப்படி 0 to 100 million உருவாக்குனாரு அப்படின்றது என் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் அவுட். அப்பா இல்லாத பையன், அம்மா மட்டும் வளர்த்த பையன், எப்படி ₹1 கூட இல்லாமல் hundreds and millions of dollars உருவாக்குனாரு ஃப்ரம் ஹிஸ் ஓன் பர்சனல் பிராண்டிங் அப்படின்றது தான் அவர் வந்து ஃபேமஸ் ஆனது. அண்ட் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது த யங்கஸ்ட் மல்டி மில்லியன்ன்றது ஒரு பட்டத்தை வாங்கினதால தான் அவர் செம்ம ஃபேமஸ். 18லயே அவர் மில்லியனாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோவில் அவரோட லைஃப் ஸ்டோரி பற்றி பேச வரவே இல்லை. அவர் தர லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து 2000க்கு $5 கம்மி, 1995 அவ்வளோ ஒர்த்தான ஒரு கோர்ஸை நான் ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தார். 4 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ட்ரூ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் எல்லாமே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா $2000 கொடுத்து வாங்கினவங்க வந்து என்ன நினைப்பான், அப்போது அவங்களே ஃப்ரீயாக வரும்போது நான் அதுக்கு 2000 கட்டணும்னு வச்சுப்பான். எனக்கு தெரிஞ்சு அவர் மொத்தமாக சொல்ல மாட்டார். பட் யூ வில் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் தட். நான் 2 வீடியோ பார்த்துட்டேன், இன்னொன்று பெண்டிங்காக இருக்குது. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொன்று வந்துடும். ஸோ ஐ திங்க் 4 வீடியோவே வந்துச்சு. நான் 2 பார்த்தாலே நான் அடிச்சு சொல்கிறேன், யூ வில் லேர்ன் ஸோ மச். யூ வில் லேர்ன் ஸோ மச். எனக்கு என்ன பயம்னா, எது நான் இந்த வீடியோ போடுறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்த அடுத்த நிமிஷமே அவரோட சேனல் போய் டக்குன்னு வீடியோஸை பார்க்க ஆரம்பிங்க, நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா அவர் நிறைய வீடியோஸை வந்து ப்ரைவேட் பண்ணிடுவார், அப்படி இல்லைன்னா டெலிட் பண்ணிடுவார். அதே ஒரே ஒரு ரீசனால் தான் நான் இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது. இன்னைக்கு டேட் வந்து 21, இந்த வீடியோ நாளைக்கு 22 வரப்போகுது. நான் ஏன் இப்பயே உட்காந்து எடுக்கிறேன்னா, நாளைக்கு உங்களுக்கு தெரியணும், நீங்களாம் வந்து அது பார்க்கணுன்றதுனால தான் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அதுதான் வர மாதிரி இருந்துச்சு. பட் இது ஃபர்ஸ்ட் போட்டுடலாம், இது டிலே ஆயிடுச்சுன்னா எல்லாருமே மிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் போடுறேன். இந்த கோர்ஸில் வந்து அவர் எல்லாமே சொல்லி தருவாருன்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிலி நோ தான். ஏன்னா ஃபுல்லாகவே சொல்ல மாட்டாங்க. அதே தான் $2000 கொடுத்து வாங்குற, $2000 கொடுத்து வாங்குறவன் என்ன நினைப்பான், எல்லாமே சொல்லிட்டோன்னா. எனக்கு தெரிஞ்சு எங்க பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்களே தவிர எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 3 ட்ராக்ல 2 உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ஒன்னே ஒன்று தான், why can't you research and do it. ஸோ நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. நான் பார்த்த 2 வீடியோலுமே அவர் வந்து எங்க பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறாரு. பட் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரீயாக யாருமே வந்து போயிட்டு ஹாய் டைப் பண்ணாமல் இந்த மாதிரி லிங்க் டைப் பண்ணி எவனும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாய் டைப் பண்ணும்போது ஒருத்தர் வந்து வேணாம்னு போயிட்டு அப்புறம் இன்னொருத்தருக்கு நீங்கள் டைப் பண்ணும்போது வேறு ஒரு 10 பேருக்கு ட்ரை பண்ண அப்புறம் தான் வரும். ஏன்னா அவ்வளோ டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுல்ல. ஏன்னா இது ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதான் கான்செப்ட். இவர் ஃப்ரீயாக சொல்கிறதால ஒரு கேட்ச் கண்டிப்பாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், இவரோட மோஸ்ட் எல்லாம் பெருசான போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று ப்ரைவேட் ஆக்கிடுவார், எப்படின்னா டெலிட் பண்ணிடுவார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யூ டோன்ட் ஹேவ் டைம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாருங்கள். நீங்கள் உட்காந்து குக் வித் கோமாளி, IPL, இந்த மூவிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், உட்காந்து பார்த்துட்டே இருங்க, நோ ப்ராப்ளம். இவர் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஏஜென்சி ஆக்சிலேட்டர்னு சொல்லி ஒன்று இப்போ கிரியேட் பண்ணி அதை பற்றி வந்து பப்ளிஷ் பண்ணி காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இவர் அதுக்கு முன்னாடி நிறையவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், கோ வாட்ச் இட், யூ மைட் டீச் யூ ஸோ மச். இவர் IAG மீடியான்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஏஜென்சி நேவிகேட்டர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஏஜென்சி இன்குபேட்டர்னு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, க்ரோ யுவர் மீடியான்னு ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எஜுகேட் வந்து சிமிலர் வந்து ரியல் வேர்ல்டு மாதிரி தான். கோர்ஸ்லாம் இருந்து அதே மாதிரி தான் இருக்குது மோஸ்ட் ப்ராபபிலி. நானும் ஒரு சில பேர் வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதே மாதிரி தான் இருக்குது. ரியல் வேர்ல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் லான்ச் பேட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். இப்போ ஏஜென்சி ஆக்சிலேட்டர்னு சொல்லி இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி அவர் வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து செல் பண்ணி காசு உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஹி இஸ் ஆல்சோ கிவிங் ஸோ மச் ஆஃப் நாலேஜ். ஸோ இது எல்லாமே அவர் பண்ணியிருக்காருல்ல, இதுலேருந்து அந்த நாலேஜை தான் அவர் ஷேர் பண்ணுவார். எப்படியெல்லாம் வந்து பண்ணால் வந்து கிளிக் ஆகும், எப்படியெல்லாம் பேசினா வந்து கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்றது மாதிரி தான் ஷேர் பண்ணுவாங்க. பட் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறதால ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, கிளியராக சொல்லவே மாட்டாங்க. ஜஸ்ட் எப்படி சொல்லுவார்னா, லைக் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, இல்லைனா வந்து ட்விட்டர் பேஜில் போயிட்டு ஒரு டேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி தோராயிரமாக அப்படியே மேலே அப்படியே மசாலா தூக்கிற மாதிரி மேலக்கா சொல்லுவாங்க. ஜஸ்ட் டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ வந்து 4 டைம் பாருங்கள், 5 டைம் பாருங்கள், 10 டைம் பாருங்கள், ப்ராப்ளமே கிடையாது. 10 டைமுமே ஒன்று நீங்கள் கண்டிப்பாக கட்டிப்பீங்க. இவர் வந்து என்னதான் மாஸ்டர் பண்ணியிருந்தாலும் ஒரு இடத்துலயாவது மிஸ் ஆகும். என்னதான் இது எப்படியாவது அந்த எப்படி சொல்கிறது, கிளியராக நம்ம சொல்லக்கூடாதுன்றதை வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆகி சொல்லிடுவாங்க. அதை வந்து அவர் நோட் பண்ண மாட்டார். நீங்கள் 4 டைம் 5 டைம் பார்க்கும்போது ஒரு டைம் கண்டிப்பாக நோட் பண்ணுவீங்க. அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரி ஹியூமன் மேக்ஸ் ஏறர்ல. ஸோ ஒரு டைம் கரெக்டாக மாட்டோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா புரியாது. எனக்கு நல்லாவே தெரியும், நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு கட்டத்தில். என்ன ப்ரோ அவர் வந்து அவ்வளோ லென்த்தாக பேசுகிறார், எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி கேரக்டர்லாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 5 டைம் இங்கிலீஷ் புரியாதவங்க, இல்லை 5 டைம் 10 டைம் பார்க்கறதுக்கு டைம் இல்லாதவங்க, ஏன்னா இன்னொருத்தர் வந்து டைமே இல்லாதவங்கலாம் அப்படி இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறேன்.
5 டைம் பார்க்குறேன், 10 டைம் நான் பார்க்குறேன், நோட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். உங்களுக்கு அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு சொல்லி நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அவர் என்னென்ன சொன்னார் அந்த 4 வீடியோ, அப்படி இல்லாமல் அவரோட 4 வீடியோ, அப்புறம் 3 பேர் இருப்பாங்க, மொதல் 7 வீடியோஸ், அவர் என்னென்ன சொன்னாரோ சொல்லி நான் மொத்தமாக நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் தமிழில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரீயாக ஒன்று தராங்க. ஜஸ்ட் கோ சிட், வாட்ச், லேர்ன், டேக் நோட்ஸ். டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. hundreds and millions of dollars வச்சுட்டு இருக்கவர் நான் உங்களுக்காக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து கண்டிப்பாக மொத்தமாக சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா என் கோர்ஸ் வாங்கன்னு தான் சொல்ல போகிறாரு. அது நல்லாவே எனக்கு தெரியும். கொஞ்சம் வந்து இது சொல்லிட்டாலே நான் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம சொன்னால் நம்ம கோர்ஸை வந்து அடி வாங்காதோன்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான் இவரோட வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிஞ்சோடனே போய் அவரோட வீடியோஸை பாருங்கள், நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ until then bye, cheers.